Hello everyone, 30 days of vocabulary, day 3. So, இன்னைக்கு நம்ம three words நியூவா பார்க்க போறோம். அதுல first word small. Small என்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, ஒரு பெரிய ஒரு வேறுபாடு வந்து ரெண்டுத்துக்குமே இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் வந்து அந்த ஸ்மால் என்ற ஒரு வேர்டுக்கான மீனிங். ஸோ டூ ஸ்மால் டு மேட்டர். ஸோ அதோடைய அட்வான்ஸ் இங்கிலீஷ் நம்ம எப்படி சொல்லுவோம்னா நெக்லிஜிபிள். ஸ்மால் வந்து பேசிக்கா, அதோட அட்வான்ஸ் வந்து நெக்லிஜிபிள். இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் அப்ளை பண்ணலாம்? The price difference between the two items was negligible. ரெண்டு பொருளுக்கும் இருக்க பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து அவ்வளவு அதிகமா இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுக்காக இந்த நெக்லிஜிபிள் என்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். சோ ஸ்மால், நெக்லிஜிபிள். செகண்ட் வேர்ட் ஹாப்பி. ஹாப்பினா மகிழ்ச்சியா இருக்கிறது நமக்கு தெரியும். சோ அதோடைய அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் நம்ம என்ன சொல்லலாம்னா எலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்? ஷி வாஸ் எலேட்டட் பை ரிசல்ட்ஸ். அவ வந்து அவரோட ரிசல்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா, ரொம்ப ஹாப்பியா இருந்தா. ஷி வாஸ் எலேட்டட். தேர்ட் வேர்ட் சேட். சேட்ன்றது சோகமா இருக்கிறது. அதை நம்ம அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? டெஸ்பாண்டன்ட். டெஸ்பாண்டன்ட். ஸோ இதை எப்படி சென்டென்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம்? ஹி ஃபெல்ட் டெஸ்பாண்டன்ட் ஆஃப்டர் ஃபெயிலிங். அவன் ஃபெயில் ஆனதுனால ரொம்ப சோகமா ஃபீல் பண்றான். ஸோ இதுதான் இந்த த்ரீ வேர்ட்ஸ்: ஸ்மால், நெக்லிஜிபிள், happy, elated, sad, despondent. Thank you.